விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் 1 மணி நேரம் திறந்திருந்தும் ஊர் மக்கள் யாரும் கோவிலுக்கு செல்லவில்லை. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், என்ன காரணத்திற்காக ஊர் மக்கள் அந்த கோவிலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள்? முழு விவரங்கள். விழுப்புரம் அடுத்த மேல்பாதியில் அமைந்திருக்கிறது 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் தான் இந்த திரௌபதி அம்மன் ஆலயம். கடந்த 2023ஆம் ஆண்டு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள்ள சென்று சாமி தரிசனம் செய்ததுனால அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதுல சமாதான பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படாத நிலையில அந்த கோயில் பூட்டி சீல் வைக்கப்பட்டதுங்க. தொடர்ந்து நீதிமன்ற வழக்கு ஒரு கால பூஜை மட்டும் நடத்தப்பட்டு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டாங்க. அனைத்து தரப்பு மக்களும் கோயிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்யலாம், அதற்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில நேற்று காலை 6 மணிக்கு இந்த கோயில் திறக்கப்பட்டதுங்க. பலத்த போலீஸ் பாதுகாப்போடு பட்டியலினத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கோயிலுக்குள்ள சென்று சாமி தரிசனம் செய்து அவர்கள் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. நேற்று அந்த பகுதியில ஒரு கலவர பூமியா மாறிச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா, எங்கள் கோயில் இது, யாரும் உள்ள போக கூடாது, அந்த சமூகத்தை சேர்ந்த யாரும் உள்ள போக கூடாதுன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க பெண்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த கோயிலை எங்களுக்கு வேண்டாம், இடிக்க போறன்ற அவங்க தங்களுடைய கொந்தளிப்பை வெளிப்படுத்தினாங்க. இன்று சாமி தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக நேற்று அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் காலை 6 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே இந்த கோயில் திறந்திருக்கும். 1 மணி நேரமாக ஊர் தரப்பிலிருந்து யாரும் சாமி தரிசனம் செய்ய வரல. காவல்துறையும் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. என்னங்க நீ கோயில் திறந்துக்கு வரேன்னு சொன்னீங்கன்னு, இல்லைங்க எங்களுக்கு விருப்பம் இல்ல, கோயிலுக்குள்ள வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஊர் தரப்பு மக்கள் சொல்றாங்க. நாங்க பூஜை பண்ணணும், அதற்கு முன்னதாக கோயிலை மீண்டும் எங்களிடம் ஒப்படையுங்கள், பழைய மாதிரி நாங்களே பூசாரி போட்டுக்கிறோம், நாங்களே பூட்டிக்கிறோம், திறந்துக்கிறோம், எங்கள்கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் நாங்க அடுத்த கோயிலுக்குள்ள போவோன்ற மாதிரியும் ஒரு தகவல் ஊருக்குள்ள பேசப்பட்டிருக்கு. தொடர்ந்து காவல்துறை பேச்சுவார்த்தை பண்ணாங்க. ஆனால் 7 மணி வரைக்கும் யாரும் சாமி தரிசனம் செய்ய வரல. 3 சிறுவர்கள் மட்டும் விளையாட்டாக உள்ள போய் சாமி பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க. இந்த நிலையில இன்று பட்டியலின மக்கள் யாரும் சாமி தரிசனம் செய்வதற்கு அவர்களும் வரவில்லை. 1 மணி நேரம் திறந்திருந்து தற்போது கோயில் மூடப்பட்டது. மாலை வெள்ளிக்கிழமை மட்டும் 1 மணி நேரம் மாலையிலும் திறந்திருக்கும். அதன்படி இன்று மாலை 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் மீண்டும் அந்த கோயில் திறந்திருக்கும். இன்று மாலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று விசாரிச்சோம்னா, எங்களுக்கு வருவதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிதான் ஊர் மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில தொடர்ந்து 100கணக்கான போலீசார் அந்த கிராமத்துல கோயிலை சுத்தி பாதுகாப்புல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த தகவல் இன்றைய தகவலா பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.